உண்மையாலுமே களத்துல வந்து திமுகவுக்கும், தாவேகாவுக்கும் தான் போட்டி இருக்கா? இல்ல. களம் ஜனவரி, பிப்ரவரிக்கு அப்புறம் தான் களம் சூடாகும். அப்ப போய் பார்த்தா தான் தெரியும். யாருக்கு எங்க போட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் அரசியலுக்காக சொல்லப்படுகிறது. அதெல்லாம் வந்து தன்னுடைய ரசிகர்களுக்காக, தன்னுடைய கான்ஸ்டிட்யூயன்சிக்காக சொல்லப்படுகிறது. அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. பட் ஒரு சில இடங்கள்ல தாவேக்கா வந்து கடுமையான போட்டியை 2 தரப்பினருக்குமே குடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. நீங்க திமுக, இல்லன்னுலாம் அதிமுக சொல்ல 2 முடியாது. பேருக்குமே நிச்சயமா, வாசல். நிச்சயமா எந்த குடுப்பாங்க. இடம்னு சொல்ல முடியுமா சார்? இல்ல விஜய் போட்டியிடக்கூடிய இடங்கள்ல இருக்கலாம். நெறைய எங்க விஜய் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி போறாரு அப்படிங்கிற அந்த இடங்கள்ல பார்க்கலாம். இப்போ மதுரைலாம் நீங்க வந்து ஒரு சில அர்பன் ஏரியாஸ்லயே வந்து சர்வேஸ் வந்து விஜய்க்கு வந்து 22, ஓ! 23% குடுக்குறாங்க. அதெல்லாம் நெறைய இடங்கள்ல இருக்கு. நீங்க ஓகே, வந்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அ ஒரு கான்ஸ்டிட்யூயன்சிலாம் நான் பேர் எடுக்க விரும்பல. ஓகே. நாம் தமிழர் அதிகமா வாக்குகள் வாங்கியிருக்கிற கான்ஸ்டிட்யூயன்சிஸ் நீங்க எடுத்து பாருங்களேன். 2019லயும் சரி, 24லயும் சரி, கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்ட கேண்டிடேட்ஸா இருப்பாங்க எல்லா கட்சியிலயுமே. ஆமா. அப்போ கேண்டிடேட் சரியில்லன்னா டிஎம்கே, ஏடிஎம்கேல 2 கட்சியிலுமே ஒரு ஹேட்டட் கேண்டிடேட் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கெல்லாம் தாவேக்காவுக்கு வந்து ஒரு பெரிய மதிப்பு இருக்கும். ஓகே, ஏன்னா, ஓகே. ஒரு மாற்று அப்படிங்கிற சார் மாரி. அவரு எம்ஜிஆர் மாதிரி மதுரையில போட்டி போடுவாரா? இல்ல விஜயகாந்த் மாதிரி வட தமிழ்நாட்டுல போட்டி போடுவாரா? எங்க சார் போட்டி போட அதிக வாய்ப்புகள் இல்ல இருக்கு? அத பத்தி எனக்கு தெரியல. நான் அத விசாரிக்கவும் இல்ல. எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பா போட்டியிட்டு தான் ஆகணும் விஜய் ம், அவர்கள். ம், ம். வாய்ப்பு மதுரையில இருக்கு. மறுமதுரை பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன்.